வெறும் ஒரு பொட்டேட்டோ வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்டார்டர் செய்ய போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, பூண்டு 2 பல்ல சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஷெஸ்வான் சாஸ் 2 ஸ்பூன், இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, பச்சை மிளகா 2. அதுக்கப்புறம் இது மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இப்போ நம்ம பேனை வச்சுட்டு எண்ணெயை சூடாக்கிக்கிறோம். இது எப்பயுமே லோ ஃப்ளேமில் தான் சமைக்கணும். ஏன்னா வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணுறோம். ஆனால் பூண்டு வந்து கருகிடக்கூடாது. இப்போ நம்ம அந்த சாப் பண்ண பூண்டை இதில் போட்டுக்கிறோம். இதோட சேர்த்து ஜிஞ்சர் 1 ஸ்பூன், இதுக்கப்புறம் சில்லி சாப் பண்ணி வச்சிருக்க 2. அப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம ஷெஸ்வான் சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இது வேணும்னா கடையில் விற்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், காஞ்ச மிளகாவை வந்து ஒரு 6 7 நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷெஸ்வான் சாஸ் வந்துடும். இதோட கடையில் கிடைக்கிற எஃபெக்ட்டுக்காக நான் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இப்படி கொதிச்சு எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இதை ரொம்பவும் பாயில் பண்ணக்கூடாது, ஆஃப் பாயிலாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பாயில் பண்ணிவிட்டு இதில் வேணும்னா நம்ம அந்த குட்டி பேபி பொட்டேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கடைசியாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வந்து அந்த சாஸ் இது மேலே ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு. நம்ம இதை 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா வந்து இதோட பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண போகிறோம்.